நண்பர்களே வணக்கம். மேஷ ராசிக்கு மாசி மாத பலன்கள் எவ்வாறு அமையப் போகின்றன என்பதை பார்ப்போம். அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலும் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலும் சஞ்சரித்து தொழில் ரீதியான நல்ல லாபங்களை உங்கள் ராசிக்கு வழங்க உள்ளார். இதன் விளைவாக தொழில் முன்னேற்றம், தொழிலை நினைத்தபடி நல்ல முறையிலே நடத்தி அதன் மூலம் உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள் இவையெல்லாம் நனவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக இது உங்களுக்கு அமையும். தனஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு தன வரவுகளையும் திடீர் தன வரவுகளையும் வழங்குவார். எனவே குடும்பத்தில் தன லாபங்கள் உண்டு. மாசி மாதத்தின் முற்பகுதியில் ராசி அதிபதியான செவ்வாய் தனஸ்தானாதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர்கள் சார்ந்த காரகங்கள் அனைத்தும் நல்ல முறையிலே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். ராகுவும் தன் சுய நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கப் போகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே இணைந்துள்ளார். சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்திலே அமர்ந்து சுப விரயங்களை தன் சுய நட்சத்திரம் மூலமாக வழங்குவார். ஒரு புறம் வரவுகள் இருந்தாலும் மற்றொரு புறம் சுப விரயங்களாக மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் உங்களுக்கு பாதகஸ்தானமாக அமைவதால் அந்த இடத்திலே 5 கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு இடம்பெறுகிறது. இது ஒரு வகையில் நன்மையை கொடுத்தாலும் மறு வகையில் உங்களுக்கு சிறிய தன விரயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் செயல்படுத்தும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். அதே வேளையிலே உங்கள் ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியான சூரியன் உங்கள் லாபஸ்தானத்தில் அமர்வது அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கும் அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த துறையிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல மாதமாக அமையும். நன்றி.